குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ டாபிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடாக்ஸ் அப்படின்னா இதுலேயே மீனிங் இருக்குங்கண்ணே. ரெடாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிடக்ஷன், ஓஎக்ஸ் அப்படின்னா ஆக்சிடேஷன். ஒரே ரியாக்ஷனில் ரியாக்ஷன் நடக்கும், ஆக்சிடேஷன் நடக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் தான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சேம் கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரே கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும், சைமல்டேனியஸ்ல நடக்கும். அதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரெடாக்ஸ் ரியாக்ஷன் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மக்யூட்டிகல்ஸ். ஒரு மெடிசனாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபார்மக்யூட்டிகல்ஸில் யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியேஜென்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணலாம். பயாலஜிக்கல் ப்ராசஸ், மெனி பயாலஜிக்கல் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் இருக்குது, ஆப்பிள்னா ஆப்பிளை கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரௌன் கலரில் சேஞ்சஸ் ஆகும். அந்த மாதிரி ஆப்பிளை கட் பண்ணும்போது ப்ரௌன் கலரில் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மெனி ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன்னா என்னன்னு முதல்ல தெரியணும். ஆக்சிடேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் ரிடக்ஷன்னா என்னன்னு முதல்ல தெரியணுங்க. ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிடேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். சார் வாட் இஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன்? ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அதுல ஆக்சிஜன் அடிஷன் ஆச்சுன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, நம்ம ஒரு மீத்தேன் மாலிகூல்ஸ் இருக்கு, CH4 அப்படின்னா மீத்தேன். இந்த மீத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்யூஷன் ஆச்சு அப்படின்னா டு கிவ் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படின்னு தெரியும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டரா எலிமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ பாருங்க ஈக்குவேஷன் பாருங்க, கார்பன் ஈக்குவலா இருக்கு, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா 4 ஹைட்ரஜன் இருக்கு, 2 போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க 2 ஆக்சிஜன், இங்க 2 ஆக்சிஜன் 4 இருக்கு, அப்போ 2H2. அப்போ இங்க இருக்கக்கூடிய கார்பன் இங்க இருக்கக்கூடிய அடிஷன் ஆஃப் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆயிரும். அப்ப நான் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா ஒரு எலமெண்டோட என்ன பண்ணிருக்குன்னா ஆக்சிஜன் ஜாயின் ஆயிருக்கலாம், அல்லது ஒரு காம்பவுண்டோட ஒரு ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆகலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் தான் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சிடேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் போய் அடிஷன் ஆகணும். அது உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா சரி இதுல தான் நடக்கணுமா, Mg plus O2 gives MgO. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு, 2 போட்டாச்சு, அடுத்து 2Mg. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். அப்ப எந்த ஒரு எலமெண்ட்ல போய் ஒரு ஆக்சிஜன் அடிஷன் ஆகலாம், அல்லது காம்பவுண்டர்ல அடிஷன் ஆகலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ஆனது அடிஷன் ஆகலாம். அப்போ ஆக்சிஜன் அடிஷன் ஆனாவே அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது கான்செப்ட் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஒரு ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதாங்க நம்ம ரெடாக்ஸ் ரியாக்ஷனுக்குள்ளே போக முடியும். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணணுங்க. அப்போ ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, H2S. ஒரு H2S எடுத்துக்கிட்டோங்க. இந்த H2S என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளோரினோட ரியாக்ட் பண்ற. இப்போ என்ன நடக்கும் பாருங்கண்ணே, இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்க இருக்கக்கூடிய குளோரினோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2HCl மாறிடும். ரிமைனிங் இருக்கிறது என்ன மாறிடும்னா எஸ் கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இங்க இருக்கக்கூடிய H2S ஹைட்ரஜன் சல்பைடுல இருந்து ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் அஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் என்ன சார் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ராசஸ் த அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் ஆனது அடிஷன் ஆகலாம். எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் நமக்கு தெரியும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எது எதுக்குன்னா அதிகமா இருக்குன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், ஹாலஜன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி கூட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய எலமெண்ட் கூட அடிஷன் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, Mg plus F2 gives MgF2, magnesium fluoride. அதே மாதிரி Mg plus Cl2 gives MgCl2. Mg plus S gives
எம்ஜிஎஸ் எம்ஜிஎஸ் இந்த மாதிரி மாறிடும். இப்போ ஃப்ளூரின், குளோரின், சல்பர் எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும். இந்த மாதிரி கூட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் எலமெண்ட் அடிஷன் ஆனா கூட இட் இஸ் கால்ட் அஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் என்ன சார் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா த ரிமூவல் ஆஃப் electropositive removal of electropositive element. ஒரு எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட் ஆனது ரிமூவ் ஆகலாம். சார் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட் எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், இந்த மாதிரி கூடிய அல்கலி அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் எல்லாமே இட் இஸ் ஈஸிலி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானை லாஸ் பண்ணிச்சுன்னா இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ். அது பாசிட்டிவ் கேரக்டராக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா அது எல்லாமே நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸாக கன்வெர்ட் ஆடு. அந்த இருக்கக்கூடிய எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கண்ணே, ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோங்கண்ணே K4FeCN6 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கோங்கண்ணே. K4FeCN 6 டைம்ஸ் அப்படின்னா பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடு அப்படின்னு சொல்லுவோம். பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடு அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா H2O2 ரியாக்ட் பண்றோங்க. பொட்டாசியம் ஃபெர்ரோசைனைடு அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் H2O2 இது பேர் பெராக்சைடோடு ரியாக்ட் பண்றேன். இப்போ என்ன சார் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன மாறிடும் அப்படின்னா K3FeCN6 டைம்ஸாக மாறிடும். இங்கே இருக்கக்கூடிய பொட்டாசியம் இங்கே இருக்கக்கூடிய கேவோட சேர்ந்து KOH மாற ஆரம்பிச்சிருங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2K4FeCN6 டைம்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா 2K3 போட்டாச்சு. அப்போ 2 4s are 8 இருக்கு, 2 3s are 6, ரிமைனிங் 2 பொட்டாசியம் இருக்கு, 2 போட்டாச்சு, 2 ஆக்சன், 2 ஹைட்ரஜன் சரியாயிடுச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பொட்டாசியம் அப்படிங்கிறது எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆக்சிடேஷன் அப்படின்னு என்ன சொல்றோம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் or addition of electronegative elements or removal of electropositive elements அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் வேற எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானை லாஸ் பண்ணாலும் இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஈக்குவேஷன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் ஈக்குவேஷன் இட் இஸ் ஏ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதில் இந்த எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அடிஷன் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அடுத்து எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் ஆனது அடிஷன் ஆயிருக்கா, அல்லது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆயிருக்கா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் என்ன இருக்குன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் ஆயிருக்கா, அல்லது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆகுது அப்படின்னா அது ஒரு எலமெண்டோட அடிஷன் ஆகலாம், அல்லது என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டோட அடிஷன் ஆகலாம். எந்த ஒரு எலமெண்டோ அல்லது காம்பவுண்டோட ஆக்சிஜன் அடிஷன் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காம்பவுண்ட் வந்து ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் ஆனது அடிஷன் ஆகும். சார் மெக்னீசியத்தோட தான் அடிஷன் ஆகணுமா? எந்த எலமெண்டோட வேணுமாலும் அடிஷன் ஆகலாம். இப்போ மெக்னீசியம் பதில் கால்சியம் யூஸ் பண்ணலாம், சோடியம் யூஸ் பண்ணலாம். எந்த எலமெண்டோட வேணுமாலும் என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆட்டமானது என்ன இருக்கும் அப்படின்னா அடிஷன் ஆகலாம். அல்லது லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ், ஒரு எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் ஆனது ரிமூவ் ஆகலாம். எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலி அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல் எல்லாமே எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். இது மட்டும் இல்லாமல் அயனை கூட சொல்லலாம். அயன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அயன் வந்து அயன், ஜிங்க் இதெல்லாமே எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் தான். ஏன்னா ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் 2+. ஜிங்க் 2+ங்கிறது கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆஃப் டி சப்செல். டி சப்செல்லா மாறிடும். பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம் அப்படின்னா ஆர்கான் 3d10 4s2 இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் ஈஸியா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜிங்க் 2+ மாறிடும். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்கான் 3d10 அப்ப கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆஃப் டி ஆர்பிட்டலா மாறிடும். இட் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்ப 2 எலக்ட்ரான் ஈஸியா இலக்கத்தான் பார்க்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அயனு, ஜிங்க் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் எப்படி பார்க்க போறோங்க. இப்போ இது வரைக்கும் நடத்துறதுல ஏதாவது டவுட் இருக்கா பாருங்கன்னா முதல்ல என்ன தெரியணும்னா சொல்லுங்க. இன்க்ரீசிங் த ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சொல்லுவோம். ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நீ ஆக்சிடேஷன் நம்பர் நீ பார்க்கணும். இப்போ அடுத்து சொல்லுவாங்கன்னு அப்போ ஆக்சிடேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா
+1ல இருந்து +4க்கு போகுது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா +2ல இருந்து +3க்கு போகுது, அல்லது -1ல இருந்து 0க்கு போகுது அப்படின்னா நடத்துறோம் ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன். அதுக்கு பேர் என்ன சொல்லலாம் ஆக்சிடேஷன். முன்னாடி சொல்லும் போது சொல்லுவோம், அதாவது டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லும்போது ஒரு ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவா பார்ப்போங்கண்ணே. ரைட், அடுத்து கவனிங்கண்ணே. இப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ எலக்ட்ரானை பேஸ் பண்ணி எப்படி சார் சொல்ல போறோம்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு Fe2+ இருக்குங்கண்ணே. Fe2+ அப்படின்னா ஃபெரஸ் அயான். இந்த ஃபெரஸ் அயான் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு Fe3+ மாறிடும், +1e-. இது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். சார் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம். சோடியம் ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டு என்ன மாறிடும்? Na+ +1e-. ஏன் சார் Na+ மாறுது? ஏன் 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகக்கூடாது சோடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியத்தோட எலக்ட்ரான், சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11, அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s1 எழுதுவோம். அப்ப அவுட்டர் மோஸ்ட் கூட ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சுன்னா அது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனா மாற ஆரம்பிக்கும். எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துட்டாலும் சரி எலக்ட்ரான் லாஸ் ஆகுறது எதுக்கு சார் எலக்ட்ரான் லாஸ் ஆகும் அல்லது எலக்ட்ரான் கெயின் ஆகுது அப்படின்னா இட் இஸ் அட்டைன் த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். ஏன்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்ங்கிறது இட் இஸ் மோர் ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கு எலக்ட்ரான் அக்செப்டும் பண்ணாது, எலக்ட்ரான் லாஸும் ஆகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணும். அப்ப இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானை இழந்துருச்சு. அப்ப இட் இஸ் கால்ட் அஸ் என்ன சொல்லணும் ஆக்சிடேஷன். இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு நம்ம என்ன சொல்றோம்னா ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ். ஆக்சிடேஷன் நம்பர் ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது சார். இப்போ ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஈக்குவேஷன், ஏதோ ஒரு சம்திங் ஈக்குவேஷன் எழுதிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, ஒரு ஜிங்க் இருக்கு. ஜிங்க் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் 2+ மாறிடுச்சு, +2e-. 2 எலக்ட்ரானை இழந்துட்டு ஜிங்க் 2+ மாறிடுச்சு. அப்ப பாருங்க இங்க இருக்கக்கூடிய ஜிங்கோட ஆக்சிடேஷன் நம்பர் 0. ஏன்னா பியூர் எலமெண்டா இருந்தா அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்குன்னா 0வா இருக்கும். அப்ப 0ல இருந்து +2க்கு போகுது. அப்ப 0ல இருந்து +2னா பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ். தி ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் என்ன சொல்லலாம் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆக்சிடேஷன் அப்படின்னா என்னென்ன டெஃபினிஷன் இருக்கு அப்படின்னா, ஒன்னு அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், செகண்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் the addition of electronegative of element or removal of electropositive element or increasing the oxidation number. Increasing the oxidation number அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்சிடேஷன். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ஆக்சிடேஷன். இப்போ ஆக்சிடேஷன் பத்தி தெரியுதாங்கன்னு கண்டிப்பா இதுல இருந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் ஒன்று வருங்கன்னு. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஈக்குவேஷன்ல which one of the following equation is undergoes the oxidation, which one of the following equation is undergoes the reduction அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அந்த ஈக்குவேஷன் என்னங்கிறது தெரியும், என்ன நடந்திருக்கு அப்படின்னா என்ன கண்டிஷன் தெரிஞ்சா நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லணும். ஆக்சிடேஷன் என்னது? ஃபர்ஸ்ட் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் ஆர் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட். அடுத்து இன்க்ரீசிங் த ஆக்சிடேஷன் நம்பர். அடுத்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ரைட். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிடக்ஷன். இதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே சொல்ல போறோம்னா ரிடக்ஷன். சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் என்னன்னு சொல்லுங்க பாருங்களா. ரிடக்ஷன் அப்படின்னு என்னது? ஃபர்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் பாருங்க, HgO. இது மெர்குரிக் ஆக்சைடு. HgOங்கிறது என்னது? மெர்குரிக் ஆக்சைடு. இது என்ன மாறிடும் பாருங்க, Hg+O2 மாறிடும். Hg+O2. அப்ப பாருங்க இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு, இங்க ஒண்ணுதான் இருக்கு. அப்ப 2 போடலாம். அடுத்து 2Hg போட்டாச்சு. அப்ப என்ன இருக்கும் பாருங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய HgOல இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிருக்க. அப்ப the removal of oxygen is called as என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னது? ரிடக்ஷன். It is called as a reduction அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் addition of hydrogen. ஒரு ஹைட்ரஜன் அடிஷன் ஆகுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH2. இப்ப ஹைட்ரஜன் போய் என்ன ஆகும்? அடிஷன் ஆகுமா? அப்ப ஹைட்ரஜன் அடிஷன் ஆச்சுன்னா ப்ராடக்ட் வரும் பாருங்க, CH3
பாண்ட் CH3. அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிடக்ஷன். இட் இஸ் கால்ட் அஸ் ஏ ரிடக்ஷன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்னு ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் ரிமூவ் ஆகலாம், அல்லது ஹைட்ரஜன் அடிஷன் ஆகலாம், ஹைட்ரஜன் அடிஷன் ஆகலாம். தேர்ட் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the removal of electronegativity element. ஒரு electronegativity element ஆனது ரிமூவ் பண்றாங்க. எப்படி சார் ரிமூவல் ஆஃப் electronegativity element? பாருங்க, FeCl3 இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஃபெர்ரிக் குளோரைட். FeCl3 என்னது? ஃபெர்ரிக் குளோரைட். இந்த ஃபெர்ரிக் குளோரைடை H2 ஓட ரியாக்ட் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய குளோரின் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட சேர்ந்து என்ன மாறிடும்? HCl எலிமினேட் ஆயிருமாக்குன்னு. அப்ப என்ன மாறிடும் பாருங்க, FeCl2 plus 2HCl எலிமினேட் ஆயிரும். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இங்க 2 குளோரின், இங்க 2 குளோரின் இருக்கு, மொத்தம் 4 குளோரின் இருக்கு. ஆனா இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 2 போட்டீங்கன்னா என்ன இருக்கும் பாரு, 2Fe 2Fe போட்டாச்சு, 2 3 சார் 6, 2 2 சார் 4, 4 plus 2 6. அப்ப இங்க இருக்கக்கூடிய FeCl3 ல இருந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெரஸ் குளோரைடா மாத்திருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா அங்க இருந்து என்னத்தை ரிமூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரிமூவ் பண்ணிருக்கிறோம். ஃபோர்த் என்ன சார் சொல்றோம் அப்படின்னா the addition of electropositive metals. ஒரு எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் ஆனது எப்படி சார் அடிஷன் ஆகும்? எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் எப்படி அடிஷன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா HgCl2. HgCl2க்கு பேர் என்ன சார் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்குரிக் குளோரைட். என்னது? மெர்குரிக் குளோரைட். மெர்குரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கு, பின்னாடி சொல்லுவோங்கண்ணே. ஆக்சிடேஷன் நம்பருங்கிறது ரொம்ப முக்கியம். Hg+ ஒன்னு இருக்கு, Hg2+ ஒன்னு இருக்கு. Hg+ இருந்தா மெர்குரஸ், Hg2+ இருந்தா மெர்குரிக். எது ஆக்சிடேஷன் நம்பர் கம்மியா இருந்தோ அதை ரஸ் சவுண்ட்ல சொல்லணும், ஆக்சிடேஷன் நம்பர் ஹையா இருந்துச்சு அப்படின்னா அது ரிக் சவுண்ட்ல சொல்லணும். அப்ப இது மெர்குரஸ், இதுக்கு பேரு மெர்குரிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப HgCl2 அப்படிங்கிறது பேர் என்ன சொல்லுவோம்னா மெர்குரிக் குளோரைட். மெர்குரிக் குளோரைடு இது என்ன பண்றோம் அப்படின்னா SnCl2 ரியாக்ட் பண்றாங்க. எப்பவுமே டின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2+ இருக்கு, டின்னுக்கு 4+ இருக்கு. Sn2+ அப்படின்னா ஸ்டானஸ், Sn4+ என்னது? ஸ்டானிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன நடக்கும் பாருங்கன்னு, இங்க இருக்கக்கூடிய HgCl2ல இருக்கக்கூடிய கவனி, இங்க இருக்கக்கூடிய HgCl2 SnCl2 ரியாக்ட் ஆகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய Cl ஆனது இந்த Sn-ஓட சேர்ந்து என்ன மாறிடும்னா SnCl4 மாறிடும். மெர்குரி ஆனது Hg2Cl2 மாறிடும். Hg2Cl2க்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெர்குரஸ் குளோரைட். என்ன மாறிடும்? மெர்குரஸ் குளோரைட். ஸ்டானஸ் குளோரைட் ஸ்டானிக் குளோரைடா கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, இங்க 2 மெர்குரி இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, அப்ப 2 போடலாம். அடுத்து குளோரின் பாருங்க, 2 2 4 4 plus 2 6, 4 plus 2 6 இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய Hg2+ பாருங்க எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து அடிஷன் ஆகுதுன்னு சொல்றோம். இதுல எது எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் அப்படின்னா மெர்குரி. மெர்குரி தான் என்னது? எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் Hg2+ ஆனது என்ன மாதிரி இருக்கு? Hg2Cl2 மாறி இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா மெர்குரஸ் குளோரைடா மாறி இருக்கும். ஒரு மெர்குரிக்கானது மெர்குரஸா மாறி இருக்கும். ஸ்டானஸ் ஆனது என்ன மாதிரி இருக்கு? ஸ்டானிக்கா மாறி இருந்துன்னா இட் இஸ் கால்ட் அஸ் என்ன சொல்லணும்னா ரிடக்ஷன். சார் இது மட்டும் இல்லாம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபிஃப்த் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குளோரின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ், ஒரு குளோரின் மாலிகூல்ஸ் இருக்கு. இந்த குளோரின் ஆனது ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா Cl-, என்ன மாறிடும்? Cl- மாறிடும். அப்ப அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகும். அப்ப எலக்ட்ரான் கெயின் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிடக்ஷன். இட் இஸ் கால்ட் அஸ் ஏ ரிடக்ஷன். அப்ப பாருங்க, ஆக்சிடேஷனுக்கு ரிடக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆக்சிடேஷன்னா த அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் ஆர் the removal of electropositive element. Removal of electropositive element is called as a oxidation அப்படின்னு சொல்லலாம். ரிடக்ஷன்னா இதுக்கு ரிவர்ஸல்ல சொல்லணும். ரிடக்ஷன்னா என்ன சொல்றோம் பாருங்க, the addition of hydrogen or removal of oxygen or the removal of electronegative element or addition of electropositive element
ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் அஸ் ஏ ரிடக்ஷன். அப்போ ஆர்னு ஏன் சார் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வேணுமாலும் நடக்கலாம் சார். இப்போ எல்லாமே நடக்கணுமா அப்படின்னு கிடையாது. அந்த ஈக்குவேஷன்ல இந்த 5 ப்ராசஸ்ல எது நடந்தாலும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருவோம், அந்த ஈக்குவேஷன்ல எந்த ஈக்குவேஷன்ல ஆக்சிடைஸ் ஆகுது எதுல ரிடக்ஷன் ஆகுதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ எதெல்லாம் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலமெண்ட் நமக்கு தெரியும், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், இதெல்லாமே ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் எலமெண்ட். அதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் நமக்கு தெரியும். அப்போ எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் அடிஷன் ஆகுதா அல்லது ரிமூவ் ஆகுதா? எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு இருக்கக்கூடிய அல்கலி எர்த் மெட்டல் எல்லாமே எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் தான். இதுல எக்ஸப்ஷன் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ல நம்ம எதை சொல்லலாம்னா அயன் சொல்லலாம், ஜிங்க் சொல்லலாம், மெர்குரியும் சொல்லலாம். ஏன் சார் மெர்குரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்குரி வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆஃப் டி சப்ஸ் எல்லாம் மாறிடும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க், கேட்மியம், மெர்குரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சுன்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனா மாறிடும். அப்போ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனா மாறிச்சுன்னா இட் இஸ் மோர் ஸ்டேபிள். பாருங்க, ஜிங்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3D10, கேட்மியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4D10, மெர்குரி எடுத்தா 5D10ல முடியும். கடைசியில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிட்டு அது என்ன மாறிடும் அப்படின்னா Hg2+ மாற ஆரம்பிக்கும். அப்ப எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சார் எலக்ட்ரான் லாஸ் ஆகுது எலக்ட்ரான் கெயின் ஆகுதுன்னா இட் இஸ் அட்டைன் த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். கம்ப்ளீட்டா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனா அது அட்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணும், ஒன்னு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ரைட், இப்போ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் தெரியுதுக்குன்னு. இப்போ இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா முதல்ல ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன, அந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன, அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோங்கண்ணே. ரைட்டாங்கண்ணா, இப்போ இது வரைக்கும் என்ன சொல்லி இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியங்கண்ணு. இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஒரு ரிடாக்ஸ், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது, கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக எழுதிடலாங்கண்ணே. ரைட், ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன சார்? ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் டிஃபைன்ட் as the imaginary charge of an atom. ஒரு ஆட்டம் இருக்கும், அந்த ஆட்டத்தினுடைய ஒரு இமேஜினரி சார்ஜ். the left hand atom when all other atom of a compound. அதுல இருந்து ஒரு ஆட்டத்தை ரிமூவ் பண்ணலாம், அப்ப ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய ஆட்டத்தினுடைய சார்ஜஸ் the removal of என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the oxidation number is defined as the imaginary charge the left hand atom when all other atom of a compound the assigned to be according to the set of rule அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அந்த காம்பவுண்ட்ல நீ எந்த ஆட்டத்தை ரிமூவ் பண்றியோ ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆட்டத்தினுடைய இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய சார்ஜஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிடேஷன் நம்பர் இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஏ வேலன்சி. ஆக்சிடேஷன் நம்பருக்கு இன்னொரு பேர் எப்படி சொல்லணும்னா வேலன்சி. வேலன்சியும் ஆக்சிடேஷன் நம்பரும் ஈக்குவலா தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜனுக்கு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், ஆக்சிடேஷன் நம்பர் என்ன சொல்லியிருக்கோம் -2ன்னு சொல்லுவோம், அதனுடைய வேலன்சி என்னது 2 தான், வேலன்சி என்னது 2. அப்ப எப்பவுமே வேலன்சியும் ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்கும் பொழுது வேலன்சி சார்ஜ் வச்சு சொல்ல மாட்டோம், ஆனா ஆக்சிடேஷன் நம்பர் என்ன சொல்லிடுறோம் வித் சார்ஜோட சொல்லணும், வித் சார்ஜோட சொல்ல போறோம். சரிங்க சார், இந்த ஆக்சிடேஷன் நம்பரை எது எப்படின்னா நம்ம அசைன் பண்றது, அதுக்கு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சார் அப்படின்னா பியூர் எலமெண்டா இருந்துச்சு அப்படின்னா எலமெண்டல் ஸ்டேட், அதாவது எலமெண்டல் ஸ்டேட்டா இருந்துச்சு அப்படின்னா எலமெண்டல் ஸ்டேட்ல ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எலமெண்டல் ஸ்டேட்டா இருந்தா ஆக்சிடேஷன் நம்பர் 0. அப்ப எலமெண்டல் ஸ்டேட்டா இருந்தா ஆக்சிடேஷன் நம்பர் 0னா இப்ப நம்ம இருக்கக்கூடிய 118 எலமெண்ட்ஸ் இருக்கு, வெறும் எலமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் பிகம்ஸ் 0வா இருக்கும். ரெண்டாவது, ஒரு டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ், ஒரு டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்னா ஒரு டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் இருந்துச்சுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் H2, Cl2, Br2, I2, N2, O2 இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் பிகம்ஸ் 0. அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும் 0வா வச்சுக்கிறோம். தேர்ட் என்ன சார் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ், ஒரு அல்கலி மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம். அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னா எது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், இது எல்லாமே அல்கலி மெட்டல்ஸ் சொல்லுவோம். இந்த அல்கலி மெட்டலுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS1. அப்ப இதனுடைய வேலன்சி எவ்வளவு சார் இருக்கும், இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +1.
இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்குன்னா +1 இருக்கும். ஃபோர்த்து அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். ஒரு அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ராண்டியம், பேரியம், இதெல்லாமே என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் +2. இதனுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2. அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2. The easily loss of electron to form the +2 oxidation number. அப்ப 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிட்டு என்ன பண்ணணும், நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ண பார்க்கும். ஃபோர்த் ஃபிஃப்த் the sum of the oxidation number of oxidation number of the compound is equal to 0. அப்போ ஒரு காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்டோட ஆக்சிடேஷன் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு இருக்கு ஈக்குவலா இருக்கும்னா 0க்கு ஈக்குவலா இருக்கும். சிக்ஸ்த் எப்பவுமே ஃப்ளூரின் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் எலமெண்ட் எதுக்கு இருக்கும் அப்படின்னா ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலமெண்ட். ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலமெண்ட்ஸ் எது சார் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இந்த ஹாலஜனுக்கு எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா F-, Cl-, Br-, I-, இதெல்லாம் ஹாலட் அயான். இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -1. ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்கும் -1. ஹாலைட் அயானா இருந்தா -1. இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாலைட்ஸா இருந்துச்சு அப்படின்னு H2, அதாவது Cl2, Br2, I2ன்னு வந்துச்சுன்னா ஒரு மாலிகூல்ஸா வந்ததுன்னா அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும் 0வா இருக்கும். வெறும் அயான்ஸ் அதாவது ஹாலைட், உதாரணமா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, MgCl2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இங்க இருக்கக்கூடிய குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்குன்னா -1. குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. வெறும் வந்து பாத்தீங்கன்னா Cl2 மட்டும் அயான்ஸ், வெறும் குளோரின் ஃபார் எக்ஸாம்பிள் H2 + Cl2 gives 2HCl. அப்ப பாருங்க இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் 0, குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும் 0வா இருக்கும். அப்போ ஒரு மாலிகூல்ஸா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2 Cl2 டைஅட்டாமிக் மாலிகூல்ஸா இருந்தா ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும் becomes 0. அதே ஹாலைட் அயனா இருந்தா ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும் -1. இப்போ ஃப்ளூரின் இதுல 7th ஃப்ளூரின் இஸ் ஆல்வேஸ் -1 ஆக்சிடேஷன் நம்பர். ஃப்ளூரின் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா -1 ஆக்சிடேஷன் நம்பர் தான் இருக்கும். அதர் ஹாலஜன்ஸ் பாத்தீங்கன்னா குளோரின், புரோமின், அயோடின் எல்லாமே as well as the positive as well as the negative, பாசிட்டிவாவும் இருக்கும் நெகட்டிவாவும் இருக்கும். ஆனா ஃப்ளூரின் மட்டும்தான் ஒன்லி -1 ஆக்சிடேஷன் நம்பர். பிகாஸ் ஃப்ளூரின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் இருக்கக்கூடிய ஹாலஜன்ல ஸ்மால் சைஸ் ஹாலஜன் எது ஃப்ளூரின், ஏன்னா அட்டாமிக் நம்பர் 9 இருக்கும். அப்ப அது என்ன இருக்குன்னா FF bond dissociation energy is very low. FF bond dissociation energy ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ bond dissociation energy கம்மியா இருந்தா அது எப்பவுமே -1 ஆக்சிடேஷன் நம்பர் தான் இருக்கும். ஆனா மத்த ஹாலஜன் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா பிளஸ் இருக்கும் மைனஸ் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும். அடுத்தது 8 ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -2. எப்பவுமே ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்கும் -2. இதுவே வந்து பெராக்சைடு இருக்கு, சூப்பர் ஆக்சைடு இருக்கு சார். ஒரு பெராக்சைடா இருந்தா ரொம்ப முக்கியம் இது. ஒரு பெராக்சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெராக்சைடு என்ன Na2O இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெராக்சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -1. ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும் -1 இருக்கும். இதுவே வந்து சூப்பர் ஆக்சைடு, சூப்பர் ஆக்சைடு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க KO2 இந்த மாதிரி இருக்கிறது பேர் என்ன சொல்லணும்னா சூப்பர் ஆக்சைடு. KO2, RbO2 இந்த மாதிரி கூட, ஏன்னா பொட்டாசியம் வரைக்கும் பெராக்சைடு ஃபார்ம் பண்ணும், பொட்டாசியத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சோடியம் வரைக்கும் பெராக்சைடு ஃபார்ம் பண்ணும், அதுக்கடுத்து பொட்டாசியம், சீசியம், அதுக்கடுத்து இருக்கக்கூடியது என்ன இருக்கும் அப்படின்னா ருபீடியம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். அப்படி சூப்பர் ஆக்சைடுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்கும் -1/2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே இந்த மாதிரி இருக்குங்க O2F2 இந்த மாதிரி ஃப்ளூரினோட ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கு. ஃப்ளூரினோட ஆக்சிஜன் O2F2 OF2 இந்த மாதிரி கூட இருக்கலாம். O2F2 OF2
இந்த மாதிரி இடத்துல ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 இருக்காது. ஏன்னா ஃப்ளூரினுக்கு எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம் -1. எந்த காம்பவுண்டோட ஃப்ளூரின் அட்டாச் இருந்தாலும் சரி ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் -1 தான். அப்போ ஃப்ளூரினுக்கு -1னா 2 ஃப்ளூரினுக்கு என்ன இருக்கும் பாருங்க, கால்குலேட் பண்ண பார்க்கலாம். அது O2F2க்கு நம்ம ஆக்சிஜன் கால்குலேட் பண்றோம். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு, 2 இருக்கு. அப்ப 2x. ஒரு ஃப்ளூரினுக்கு எவ்வளவு கண்ணு இருக்கும், -1. அப்ப எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃப்ளூரின் இருக்கு, 2 ஃப்ளூரின் இருக்கு. 2 into -1 equal to என்ன சொல்லியிருக்கோம், 0. sum of the oxidation number of the molecule is equal to 0. அப்ப என்ன சொல்றோம் பாருங்க, 2 1s are 2 plus into minus அப்ப 2x minus 2 is equal to 0. அப்ப 2x equal to plus 2. அப்ப x is equal to plus 2 divided by 2. அப்ப x is equal to plus 1. அப்ப பாருங்க இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு -2 காமனா சொல்லும் பொழுது பெராக்சைடு இருந்தா -1, சூப்பர் ஆக்சைடு இருந்தா -1/2. இதுவே ஃப்ளூரினோட சேரும் பொழுது +1 மாறிடும். அப்போ ஆக்சிஜன் வந்து எதோட கம்பைன் ஆகுதோ அதை பொறுத்து தான் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது OF2 பாருங்க. இப்போ OF2 எடுத்துக்கோ. இப்போ OF2 இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் பாரு, ஆக்சிஜனுக்கு x, ஃப்ளூரினுக்கு எவ்வளவு சொல்லியிருக்கோம், -1 is equal to 0. அப்ப என்ன இருக்கும், x பிளஸ் இன்டு மைனஸ் 2 1s are 2 இருக்கும். 2 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன இருக்குன்னா +2. அப்ப ஆக்சிஜனுக்கு என்ன இருக்குன்னா +2 இருக்கும். அப்ப ஃப்ளூரினோட சேரும் பொழுது பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் இந்த இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு இருக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பெராக்சைடு சூப்பர் ஆக்சைடு இருக்கும்போது சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது ஹைட்ரஜன். ரொம்ப முக்கியம். ஹைட்ரஜனுடைய